வணக்கம். என் பேர் லிசி. நான் சென்னை தாம்பரத்திலிருந்து பேசுறேன். நானே ஒரு ஹோம் மேக்கரா இருக்கிறோம். எனக்கு வந்து STC30 வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வந்து எனக்கு ஒரு மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க பேர் சங்கீதா. எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க ப்ராடக்ட்டுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ண வரல, என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. எனக்கு ஏற்கனவே நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 25 வருஷமா சுகர் பேஷண்ட். அவரோட என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 2 காலுமே பிளாக் ஆகி வீக்கமா இருக்கும். நடக்கிறதுக்கோ அவரால் மூவ் பண்றதுக்கோ அவரால் எதுவுமே ஆக்டிவா இருக்க முடியல. சுகர் பார்த்தீங்கன்னா 400 450 இப்படிதான் இருந்து சுகர் குறையறதே இல்லை. மந்த்லி ஆனால் 9000 மெடிசன் அவர் எடுப்பாரு. 2 வாட்டி போவாரு. அதனால சுகர் நார்மலுக்கு வரல, அவரால் ஆக்டிவா இருக்க முடியல. 3 டைம் வந்து இருப்பாரு. அந்த டைம்ல தான் மேடம் எனக்கு இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேடம் வந்து சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பிலீவ் பண்ணல. ஏன்னு கேட்டா இவ்வளோண்டு பாக்கெட்ல இருக்கிற பவுடர் எனக்கு என்ன ரிசல்ட் தர போகுது, இது கொஞ்சோண்டு பவுடர் தானே, நான் எடுக்கிற காஸ்ட்லியான மெடிசனோட அப்படி. அப்புறம் மேடம் கிட்ட சொன்னேன், இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் நாங்க கேட்டோம். அவங்க வந்து ஃபுல்லா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு நான் பிலீவ் பண்ணேன். ஏன்னு கேட்டா இவ்வளவு நம்பிக்கையோட சொல்லும் போது என் ஹஸ்பண்டுக்கு எப்படி அந்த ரிசல்ட் கிடைச்சா போதும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு 10 வருஷமா அவரோட வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ப்ராடக்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார் போட்டு 2 ப்ராடக்ட் வாங்கி சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினோம். என் ஹஸ்பண்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். காட் கிரேஸ் சொல்ல முடியல, என்னாலே அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல. வித்தின் 3 டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கால் இந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறையிறது நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு வித்தின் 15 நாள்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்க ஆரம்பிச்சாரு. ஆளை பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கு. எப்ப பாரு தூக்கிட்டு இருக்கிற ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. அவரு வித்தின் ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூவா கன்சியூம் பண்ணாரு. நாங்க ஸ்டார் பாக்கெட்ல இருந்து சூப்பருக்கு அப்டேட் பண்ணி நான் ஒரு 20 ப்ராடக்ட் வாங்கி எங்க ஃபேமிலியில நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. சுகர் 130 140 இப்படிதான் இருக்கு. அவரோட கால் 2மே நல்லா ஆக்டிவா இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. கால் வீக் எல்லாம் போச்சு. அவருக்கு இருந்த ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிச்சு. ஏன்னா அது மட்டும் இல்லை, இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப என்னால வந்து எனக்கு ஒரு 35 வருஷமா ஹைப்பர் தைராய்டு மாத்திரம் மார்னிங் போட்டேன்னா ஹோல் டே ஃபுல்லா நான் வந்து ரொம்ப டயர்டா இருப்பேன். எப்பவும் தூங்கணும் போல இருக்கும். வேலை செய்யறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. இதுல எனக்கு வந்து இந்த தைராய்டு மாத்திரை போடுறதுனால இத்தனை வருஷம் போட்டதுனால என் முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தது. ரைட் ஹேண்ட்ல ஒரு பெயின் இருந்தது. ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தது எனக்கு. அந்த ரைட் ஹேண்டால என்னால வெயிட் எல்லாம் தூக்குறதுக்கோ பஸ்ல ஏறுறதுக்கு கை பிடிக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ப்ராடக்ட் நான் இவ்வளவு ரிசல்ட் இருக்க ப்ராடக்ட் நானும் யூஸ் பண்ணேன். எனக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம் சொல்ல முடியல. நானும் ஒரு 6 மந்த் அதை கண்டினியூவா எடுத்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹைப்பர் தைராய்டு இல்ல. டாக்டர் சொன்னாங்க மெடிசனை ஸ்டாப் பண்ண, வாழ்நாள் பூரா எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மாத்திரை நான் எடுக்கிறது இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீமோகுளோபின்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்டிவா இருக்கு. எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. விசிமடத்தை பார்த்தா இப்ப ரொம்ப முன்னோடில ரொம்ப எங்கா தெரியுது. அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஸ்கின் எல்லாம் நல்ல க்ளோ ஆயிடுச்சு. நல்ல ஒரு இளமையா எனக்கு வந்த மாதிரி தோணுது. எவ்வளவு நிறைய ரிசல்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னோட இந்த ரிசல்ட் நான் மட்டும் அனுபவிக்க கூடாது, எத்தனையோ பீப்புள் கஷ்டப்படுறாங்கன்னு நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா 25 வருஷமா ஒருத்தருக்கு மைல்ஸ் ப்ராப்ளம். அவரால் வலியில தாங்க முடியல. அவர் எவ்வளவு மெடிசன் எடுத்தும் அவரால் வந்து அதுல ரிலீஃப் ஆக முடியல. நான் போய் அவங்க கிட்ட பேசினோடனே இது ஆனா என் ஹஸ்பண்ட் மாதிரி அவரு நெகட்டிவா பேசினாரு. இருந்தாலும் நான் உங்களை பேசி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் இல்லைன்னா நான் இதுக்கு பொறுப்பு. ஆனா ஒரு பாக்கெட்டு முடியறதுக்குள்ள அவருக்கு நல்ல ரிசல்ட். இன்னைக்கு அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ரிசல்ட்டுக்காக தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பிசினஸாவும் வந்து இன்னைக்கு எனக்கு நான் ஒரு ஏர்னிங்ல இருக்கேன். எனக்கு ஏர்னிங் இருக்க காரணமே என்னோட நம்ம சப்போர்ட் வந்து லீடர்ஸோட சப்போர்ட்டோட இன்னைக்கு நான் ஒரு வெல்த்தாவும் இருக்கேன், ஹெல்த்தாவும் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த இடத்துல நான் STC30க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மேடத்துக்கும் எல்லா லீடர்ஸுக்கும் சூப்பர் லைஃப் தேங்க்யூ சார்.